பிரியமானவனே, என் ஆத்துமா வாழ்வதைப் போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. அதான் இயேசு சொன்னார். அதான் பெர்க்மான்ஸோட பாடல் பார்த்தீங்கன்னா தெரியும். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு, தேவனுக்கு மகிமையை உண்டு பண்ணு, நீங்கள் நேர்மையான வழியிலே வாழுங்கள், அநியாயமான பொய்யான வழியிலே வாழாதீர்கள் அப்படின்னு சொல்கிறார். Solomon is not suggesting that it is wrong either to work or eat. Many of us enjoy doing both. நம்மளே அநேகர் கடுமையாக உழைத்து நன்கு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறார். இன்றைக்கி என்ன, நம்முடைய போதகர்கள்லாம் முழு நேர ஊழிய போதகர்கள் ஆகிட்டாங்க. முழு நேரம் ஐயாவுக்கு என்ன வேலை? அடுத்தவன்ட்டு வந்து ஆட்டையாக போடுறதான் வேலை, வேறு ஒன்றும் கிடையாது. இறைவன் உங்களுக்கு என்ன உத்தியோகத்தை கொடுத்திருக்கிறாரோ அதை செய்யுங்கள். எனக்கு பவுலை ரொம்ப பிடிக்கிற காரணம் என்னென்னா, எல்லா ஊழியமும் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டு 2 கைகளையும் வானத்திற்கு உயராக உயர்த்தி, எவனுடைய வெள்ளியையாவது பொன்னையாவது நான் திருடவில்லை, இதே கைகளினாலே வேலை செய்து நான் பிரயாசப்பட்டு உழைத்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இங்கே இருக்கிற பிரசங்கிகளில் ஒருத்தனுக்கு கூட இந்த மாதிரி சொல்வதற்கான அருகதையோ யோக்கியதையோ இல்லை. அத்தனை பேரும் கொள்ளையடித்து 500 கோடி 400 கோடி ஜெட்டு விமானம், ஜீசஸ் கால்ஸுக்கு ஜெட்டு விமானம், இதெல்லாம் தேவையா உனக்கு? இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் இன்னும் அநேகம் இருக்குது. இன்னும் அது உலக நாடுகள் அத்தனை பேர், இன்றைக்கி உலக நாடுகளில் கணக்கு எடுத்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் அநேகம் பிள்ளைகள் பசியினாலே சாகிறார்கள். 3 வேளைக்கு ஒரு வேளை கூட உணவு கிடைக்கவில்லை. தண்ணீர் இல்லாமல் எத்தனையோ பிள்ளைகள் சாகிறார்கள். இந்த துன்மார்க்கன் தினகரன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்களா? ஜெட்டு விமானம் வாங்கி வச்சுருக்கான். அவன் முன்னாடி என்ன சொல்கிறா? ஆண்டவர் காரு கொடுத்தாரு, என்ன கலரு வேணும்னு கேட்டார். தேவனுக்கு விரோதமான துரோகம். அவர்களும் அவருடைய சந்ததியும் அழியும். ஆனால் கடவுளுக்கு பயப்படுற பயம் இல்லை அவங்களுக்கு. கடவுள் இருக்கிறார் என்பதையே மறுதளிக்கிறார்கள். அவங்க என்ன சொல்கிறார் பவுல்? அவருடைய தேவன் நம்முடைய பரமபிதாவாகிய தேவன் அல்ல, அவருடைய தேவன் வயிறு. அதான் சொல்கிறார் பவுல். அவர் தேவை. எனக்கு எதாவது ஒருத்தி கூட இந்த விவேக் ஜோக்கில் சொல்லுவாள், என்னம்மா சொசைட்டியில் இப்படி சொசைட்டி அது எங்கே இருக்குது, எனக்கு 2 பிளேட்டு கொடுங்கன்னு கேட்பான்ல. அது மாதிரி இந்த உலகத்தை அடித்து தின்கிறார்கள். இது வாழ்க்கை அல்ல.